ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் வேர்ல்டு. பச்சரிசி மாவு யூஸ் பண்ணி அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி புட்டு செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம். இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசியை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரேஷன் பச்சரிசியை கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஊற வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசியில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துடலாம். அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டான புட்டு கிடைக்கும். வடிகட்டின அரிசியை மிக்சியில் சேர்த்து மாவை அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை சல்லடையில் சேர்த்து சலிச்சிக்கலாம். அரிசி மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். சலிச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தை மூடி ஸ்டவ்வில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஈரமான காட்டன் துணி எடுத்து இட்லி கட்டராக்கு மேலே போட்டுக்கலாம். சலிச்சு வச்ச மாவை சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தை மூடி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நேற்று ஈவினிங் வேக வச்ச மாவை இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கலாம். வேக வச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கட்டிகள் இல்லாமல் உதிர்த்து விட்டுக்கலாம். மாவு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கலந்து வச்சுருக்க உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் உப்பு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவை மறுபடியும் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து 20 நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா வெந்திருக்கு. இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச மாவு கூட தேவையான அளவு சர்க்கரை, துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் துருவி வச்ச தேங்காவையும் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட பூ மாதிரி சாஃப்டான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அரிசி மாவு புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபுட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.